சிவாய நம்ம நான் உங்கள் சிவதயமா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். ஆத்மஜோதி சித்தருடைய அருள் குரு ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும். மகாசிவராத்திரி பிப்ரவரி 26 மகாசிவராத்திரி நம்ம ஸ்ரீ வஜநாதர் சிவன் குரு ஆலயத்தில் மகா விசேஷமாக ஓமம் 4 கால பூஜைகள் அன்னதானம் மகா சிறப்பாக நடைபெறும். பிப்ரவரி 26 காலையில் மகா விசேஷ பூஜைகள் இருக்கும். மாலையில் கோ பூஜை, ஓமம் பார்த்திங்கன்னா ருத்ர ஓமம், அஷ்டசித்தி ஹோமம், காரிய சித்தி ஹோமம், குபேர ஹோமம், ருத்ர ஹோமம் இது அத்தனையும் பக்தர்களுக்காக தொடர்ந்து நம்ம வருஷமாக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். பக்தர்கள் நீங்கள் குடும்பத்தோட ஒரு ஹோமம் செய்யணுன்னா நீங்கள் கண்டிப்பாக தகவல் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மகாசிவராத்திரி 4 கால பூஜைகள் மகா விசேஷமாக மூலிகை அபிஷேகம், மகா விசேஷமாக ஆராதனை அபிஷேகம் எல்லாமே மகா சிறப்பாக நடைபெறும். பிரம்ம முகூர்த்தத்தில் மகா ஆராதனை பூஜைகள் நடைபெற்று அன்னதானம் அன்றைய முழுமையாக இருக்கும். நம்ம மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக இந்த கோவிலில் ஆத்மஜோதி சித்தருடைய வாக்கியமாக நம்ம தொடர்ந்து 3வது வருஷமாக செஞ்சிட்டு இருக்கோம். பக்தர்கள் எல்லோரும் தரிசனம் பெற்று எல்லோரும் நலமாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை செய்கிறோம். பக்தர்களுடைய கோரிக்கை நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பூஜையும் தொடர்ந்து நம்ம செய்வோம். இரவு நேரம் அந்த பூஜைகளில் எல்லோரும் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து வேண்டுதல் வைத்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னாவே அந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை அனையும் நிவர்த்தி ஆகும். ஆத்மஜோதி சித்தர்கள் சொல்லி கட்டின கோவில் இது. ரொம்ப விசேஷமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கணும். மகா விசேஷமாக 26 பொதுவாக விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. இப்போ வீட்டில் நீங்கள் விரதம் இருந்து மறுநாள் காலையில் கோவிலில் தரிசனம் பெறலாம். 26 காலையில் ஒரு நாள் முன்னாடியே வீரக சுத்தம் செஞ்சுடுங்க. 26 காலையில் ஸ்நானம் செஞ்சுட்டு கையில் எப்பவுமே மஞ்சள் விரதம் இருக்கிறவங்க இல்லை அன்றைய தினம் நீங்கள் பூஜை செய்கிறவங்க, அபிஷேக லிங்கத்துக்கு செய்கிறவங்க எல்லோரும் அவ்வளோதான் கையில் ஒரு பூநூல் கட்டிக்கங்க. கட்டிட்ட பிறகு சிவலிங்கம் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்யுங்க. காலையில் ஒரு அபிஷேகம் செஞ்சிருங்க. மஞ்சள் அபிஷேகம் செய்துட்டு அதன் பிறகு மஞ்சள் அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு ஒரு வில்வ இலை மலர்கள் வைத்து 108 முறை பஞ்சாட்சரம் கண்டிப்பாக சொல்லுங்கள். விரத ஆர்வம் இருக்கிறவங்க சரி, நீங்கள் பூஜை செய்கிறவங்க சரி, ஒரு 108 முறை ஓம் நம சிவாய பஞ்சாட்சரம் சொல்லணும். சொல்லிட்ட பிறகு மாலை மீண்டும் ஸ்நானம் செய்துட்டு வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் 3 வாட்டி அபிஷேகம் செய்யலாம். இல்லை ஒரு முறை அபிஷேகம் செய்யணும்னா மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5லேருந்து 6க்குள்ளே நீங்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்துட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு நீங்கள் படை போடுறவங்க போட்ட பிறகு கோவிலுக்கு தரிசனம் பெற்று மாலை 6 மணி மட்டும் கண் விரித்து நீங்கள் அதன் பிறகு விரதத்தை விடலாம். இல்லைம்மா நான் விரதம் இருக்கல, வெறும் அபிஷேக பூஜைகள் செய்யணும்னா கூட மன திருப்தியாக செய்யுங்க. நீங்கள் எப்படி செய்தாலும் பக்தியாக செய்யுங்க. உங்களுடைய பஞ்சாட்சரம் முழுமையாக சிவப்பாவுக்கு நீங்கள் சொல்லி பிரார்த்தனை இருங்க, கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இரவு முழுமையாக கண் விழித்து பிரார்த்தனை பூஜைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க சில பேர் கோவிலில் போயிட்டு அந்த விரதத்தை முடிப்பாங்க. மறுநாள் காலையில் தரிசனம் மகா ஆராதனை தரிசனம் பார்த்த பிறகு இல்லத்தில் போய் பூஜையெல்லாம் செய்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க, அந்த விரதத்தை முடிப்பாங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரார்த்தனை விரத பூஜைகள் இருக்கிறவங்க நீங்கள் இதை போல் செய்யலாம். ரொம்ப நல்லது. இப்போ வீட்டில் லிங்கம் இல்லை, வெறும் சிவப்பாவுடைய படம் தான் இருக்குனாலும் நீங்கள் வில்வ மாலை அலங்காரம் செய்யுங்க. அலங்காரம் செய்துட்டு பூஜை செய்த பிறகு நீங்கள் இரவு முழுமையாக கோவிலுக்கு சென்று அந்த தரிசனம் பெற்றுக்கொண்டு மறுநாள் காலையில் மட்டும் இருக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் வீட்டிலேயே விரதம் இருக்கிறோன்னா நீங்கள் 26 நீங்கள் விரதம் இருந்து 27 காலையில் சிவப்பாவை தரிசனம் பெறலாம். மனம்
திருப்தியாக பிரார்த்தனை தியானம் இருங்க, ரொம்ப நல்லது. தியானம் இருங்க, 108 முறை வில்வ அர்ச்சனை செய்யுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா கூட கோவிலில் உட்காந்து தவம் இருங்க, மற்ற எந்த ஒரு விஷயம் பேச வேண்டாம். அன்றைய தினம் முழுமையாக சிவா பூலோகத்தில் எல்லோருக்கும் தரிசனம் கொடுக்குற நாள். ஜோதி ரூபமாக நீங்கள் சிவனை நினைத்து நீங்கள் என்ன வேண்டினாலும் சித்தி புத்தி ஞான வேதம் இது அத்தனை கொடுக்கக்கூடிய நாள் அன்றைய தினம். அம்மா தேவி சக்தி தேவியை பார்வதி தேவியை நினைத்து வில்வ அக்ஷதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்த காரியங்கள் சித்தியாகும். நம்மளுடைய கோவிலில் அர்ச்சனை பூஜைகள் இருக்குது. பக்தர்கள் அன்னதானம் கொடுக்கணுமா, இந்த கோவிலுக்கு நாங்கள் அன்னதானம் செய்யணும், சில பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கணும், இப்படி ஏதாவது ஒரு உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9066340399. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் கொடுக்கலாம், காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் கூட அனுப்பி வைங்க. நாங்கள் பிரார்த்தனை பூஜை கண்டிப்பாக குடும்ப சார்பாக செய்வோம். சிவாய நம்ம. இந்த மகா சிவராத்திரி மகா விசேஷமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நலமாக நடக்கணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். சிவாய நம்ம.